வணக்கம், நான் உங்கள் தர்னிஷ் டிஆர்எஃப். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கு நம்புறேன். இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போறோம் பாத்தீங்கன்னாங்க, இன்னைக்கு ஒரு டிராவல் தாங்க பண்ண போறோம். அது எங்க போறோம் பாத்தீங்கன்னாங்க, மருதமலை தாங்க டிஆர்எஃப் போக போறோம். 2023லயே நம்ம மருதமலை போயிட்டு சும்மா வேற மாதிரி பண்ணி விட்டு வந்திருப்போம். அதே மாதிரி தாங்க இந்த வருஷம் கிளம்ப போறோம். 3 வருஷம் கழிச்சு பாத்தீங்கன்னாங்க ரிட்டர்ன் நம்ம மருதமலைக்கு போக போறோம். ஃபர்ஸ்ட் நம்ம யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணோடனே பாத்தீங்கன்னாங்க ஃபர்ஸ்ட் ரைடு நம்ம அங்கதாங்க பண்ணோம். இப்ப பாத்தீங்கன்னாங்க வாக்கன்ல நம்ம மருதமலை சும்மா ஜம்முன்னு போக போறோங்க டிஆர்எஃப். அப்படியே வாங்க வீடியோக்குள்ள போலாம். வீடியோ நீங்க ஏதாச்சும் சப்ஸ்கிரைப் பண்ண பார்த்துட்டு தான் இப்பயே சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. வாங்க டிஆர்எஃப் அப்படியே வீடியோக்குள்ள போலாம். டிஆர்எஃப் ஃபைனலா பாத்தீங்கன்னாங்க வீட்டுல இருந்து கிளம்பியாச்சு. சரி, கேப் தேடிட்டு இருந்தேங்க, கேப் வேற காணாம போயிடுச்சு. வாங்க டிஆர்எஃப் அப்படியே லிஃப்ட் அடிக்கிறதெல்லாம் நான் வீடியோ கண்டினியூ பண்ணுறேன். டிஆர்எஃப் இப்போ பார்த்தீங்கன்னாங்க நொய்யலாறு தாங்க வந்துட்டு இருக்கிறோம். சொல்லி இங்கேருந்து பார்த்தீங்கன்னாங்க மருதமலை பக்கத்தில் தான். இந்த ரூட் வழியாகவே பார்த்தீங்கன்னாங்க நம்ம மருதமலை போக போகிறோங்க. செம கூட்டங்க நொய்யலாத்தில். இந்த வழியாக தாங்க பார்த்தீங்கன்னாங்க நம்ம மருதமலை போக போகிறோம். அப்படி வாங்க நான் வாக்கன் லிஃப்ட் அடிக்கும்போது வீடியோ கண்டினியூ பண்ணுறேன். டிஆர்எஃப் இப்போ பார்த்தீங்கன்னாங்க நம்ம நொய்யலாத்து பாலத்தில் தாங்க நடந்து போயிட்டு இருக்கிறோம். இதுதாங்க நொய்யலாறு. தண்ணியெல்லாம் பார்த்தீங்கன்னாங்க வற்றி போச்சுங்க, ஜம்முன்னு இருக்குதுங்க. இப்போ பார்த்தீங்கன்னாங்க இந்த இடத்தெல்லாம் ஃபுல்லாக க்ளீன் பண்ணியிருக்காங்க. இதுக்கு முன்னாடி இந்த இடமெல்லாம் பார்த்தீங்கன்னாங்க அப்படியே ஒரு காடு மாதிரி இருந்துச்சுங்க. இப்போ தான் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னாங்க க்ளீன் பண்ணியிருக்காங்க. சரி, இந்த ரோட்டில் தாங்க நம்ம லிஃப்ட் அடித்து போக போகிறோம். வண்டி வந்துச்சுன்னா லிஃப்ட் கேட்க ஆரம்பிச்சிடலாம். எல்லாம் நாங்கள் வந்து குளிச்சுட்டே இருப்போங்க. இப்போ தண்ணியே காணோம், ஒன்றையும் காணோம். நொய்யலாத்தில் வந்துட்டு ஜம்முன்னு நாங்களே என் ஃப்ரெண்ட்ஸெல்லாம் வந்துட்டு ஜம்முன்னு குடிச்சிட்டு போவோம், மீன் பிடிச்சிட்டு இருப்போம். இப்போல்லாம் பார்த்தீங்கன்னா ஒன்றுமே இல்லைங்க டிஆர்எஃப். வாங்க வண்டி வந்தால் லிஃப்ட் அடிக்க ஆரம்பிக்கலாம். யாரும் வராங்க, கேட்டு பார்க்கலாம், லிஃப்ட் கேட்டு பார்க்கலாம். இந்த இடத்துலேருந்தே நம்ம மருதமலை ஜேர்னி ஆரம்பிக்கிறோம். இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னாங்க செம குப்பையெல்லாம் போட்டு வச்சுருக்காங்க. தோட்டமெல்லாம் பக்கத்தாலேயே இருக்குது, ஆனால் இங்கே தான் வந்து குப்பையெல்லாம் கொட்டுறாங்க. தயவு செஞ்சு உங்கள் வீட்டு பக்கத்தாலெல்லாம் இந்த மாதிரி குப்பையெல்லாம் கொட்டாதீங்க. கவர்மெண்ட் இதுக்கு ஏதாச்சும் ஒரு இது பண்ணணுங்க. தெரிஞ்ச அளவுக்கு ஒரு ஜீப்பு வருது, கேட்டு பார்க்கலாங்க. சொல்லி இங்கேருந்தே நம்ம லிஃப்ட் அடிக்கிறத ஆரம்பிக்கிறோம். லிஃப்ட் அடிக்க ஆரம்பிக்கிறதா செய்கிறோம், ஆனால் யாருமே லிஃப்ட்டு தர மாட்டேங்கிறாங்க. பார்க்கலாம் லிஃப்ட் யாராச்சும் தராங்களான்னு. ஒரு ஜீப்பு வருது, கேட்டு பார்க்கலாம். ஜீப்பில் கேட்டு பார்க்கலாம். தரலைங்க. ஜீப்பில் கேட்டு பார்த்தா அவர் ஒருத்தர் தான் இருக்கிறாரு. தனியாக வராரு. கொஞ்சம் தூரம் போய் இறக்கி விட்டா போதுங்க. செம வெயில். நான் வேறு கேப் போடாமல் வேறு வந்துட்டேன். இது தந்துட்டாதுங்க. ப்ரோ முன்னாடி மட்டும் இறக்கி விட்றீங்களா அந்த மருதமலை போகிற ரூட்டில்? ஓகேங்க, நம்மளுக்கு ஃபைனலாக ஃபஸ்ட்டு லிஃப்ட் எப்படியே கிடச்சிருச்சு. பாருங்க, டாஸ்மாகெல்லாம் 3 நாளாக நின்றுக்கிறாங்க. பைக்ஸ் எனக்கு இப்போயே நான் எல்லா பைக்ஸும் ஓட்டி பழகிட்டு இருக்கிறேன். சின்ன வயசுலேருந்து எனக்கு பைக்ஸ் தான் ரொம்ப எனக்கு பிடிக்குது. நான் 10th முடிச்சு ITI போனேன். இப்போ அங்கே முடிச்சுட்டு இப்போ ஒர்க்கு இல்லாமல் பண்ணிட்டு இதுக்கு முன்னாடியே ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஒரு 2023 ஸ்டார்ட் பண்ணிட்டேன்.
இன்ஸ்டாகிராம்லையா? இன்ஸ்டாகிராம். EHU DARK PRINCE. அந்த இன்ஸ்டாகிராம் ஐடியில பாத்துருக்கீங்களா? சியா CE ஆது டார்க் ஃப்ரெண்ட்ஸ். டேஷ் விட்டு அடிக்கிறதா? ஒரு இவரோட வீடியோ பார்த்துருக்கீங்களா? இல்லை, பார்த்தது இல்லை. நீங்களா? பண்ணலாமா? ஓ, பண்ணிடலாமே. ஒரு vlog மாதிரி ஏதோ பிளான் பண்ணி இப்போதைக்கு நீங்க எல்லாம் கண்டினியூ அதுக்கப்புறம் இப்போதான் அப்படியே நம்ம அண்ணனும் பார்த்தீங்கன்னாங்க ஒரு இன்ஸ்டாகிராம் யூடியூப் சேனல் வச்சுருக்கீங்களாண்ணா? யூடியூப் சேனல் இல்லைங்க, இன்ஸ்டாகிராம் வச்சுருக்காங்க. 62Kவா? 62K வச்சுருக்காரு. சொல்லியிருக்காரு எப்போச்சும் ஒரு நாள் நம்ம வீடியோ பண்ணுறாங்க. நானும் எனக்கே தெரியாதுங்க, அதனால ஹெல்ப் பண்ணாராமா. நீங்கள் இப்போ நான் இங்கே எங்கே போயிருக்கிறீங்க? ஓ, இப்போ எங்கே போயிட்டு இருக்கிறீங்க? இப்போ நேரம் வீட்டுக்கு தான் போயிட்டு இருக்கிறீங்களா? திடீர்னு அவர் ஐடி வாங்கி அடிக்க சொன்னார். அடித்து பார்த்தோன்னே நானே பெரிய ஷாக் ஆகிட்டேங்க. எனக்கு கேட்டார் நீங்கள் இந்த மாதிரி எல்லாம் பண்ணுவீங்களான்னு. நானே ஷாக் ஆகிட்டேங்க. ஆனால் இந்த மாதிரி கிடைக்கிறதால ஒரு வாய்ப்பு தாங்க. இந்த மாதிரி மீட் பண்ணிக்கிறதால ஒரு பெரிய இது தானா? என்னோட பீக்ல, அதாவது 2021ல பாத்தீங்கன்னா நம்ம நாடு இந்த இதெல்லாம் ஒரு பீக் லெவல்ல இன்ஸ்டால பார்த்தோன்னா நல்ல ஒரு ஃபேமஸ் செலிபிரிட்டிஸ்ங்கிறது அதிகமாகிடுச்சு ஃபாலோவர்ஸோட. ஈச் அண்ட் எவ்ரி பர்சன் நோஸ் வாட் டு டூ. ஏன்னா அதில் வந்து நல்ல பாசிட்டிவ் ரிவ்யூ இருக்குது, நெகட்டிவ் ரிவ்யூ ப்ரமோஷன் பண்ணாலுமே பி ட்ரூ டு பப்ளிக். நமக்காகன்னு சொல்லி பண்ணி பப்ளிக்கு நம்மளை டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. பொய்யான ஒரு ரிவ்யூ கொடுக்கக்கூடாது. பாசிட்டிவ் ரிவ்யூ தான் பெஸ்ட். கண்டிப்பாக அதுதான் உங்களுக்கு நல்லா ஒரு பாசிட்டிவ் ரிவ்யூ தானே எல்லாமே கொடுப்பீங்க நீங்களோ? கண்டிப்பாக. ஆக்சுவலி இப்போ என்ன ஒரு இதுவாக இருந்தாலுமே உண்மையை தான் சொல்லி நம்ம வந்து இது பண்ணணும். பொய்யான ஒரு மார்க்கெட்டிங் பண்ணி நமக்கு என்ன கிடைக்கும், அதனால ஒரு பேமெண்ட்டுக்காக ஒரு 10,000 5,000 பொய்யான ரிவ்யூ வந்து அவங்கள மார்க்கெட் பண்ணி நல்லதாக இருந்தால் ஜென்யூனாக இருந்தால் ஜென்யூனாக சொல்லணும். நானும் அதனால ஒரு இன்ஸ்டாகிராமில் இந்த வீடியோ அப்லோட் பண்ணுவேன். இந்த கேமரா வாங்கினேன், ஐஃபோன் வாங்கினேன், 11 தான் வாங்கியிருக்கேன் அப்படின்னு. கொஞ்சம் கொஞ்சம் உங்களோட ஒரு செல்ஃப்லேருந்து தானே வாங்குறீங்க. வீடியோஸ் கண்டிப்பாக ஆடியன்ஸ் ரசிப்பாங்க. ஒவ்வொரு ஆடியன்ஸ் ஃபாரஸ்ட்டில் மேக்ஸிமம் நம்ம இன்ஸ்டாகிராமுக்காக யூடியூபுக்காக அவாய்ட் பண்ணிடணும். மெயின் ஏன் அப்படின்னா நம்ம இன்ஃப்ளூயன்சர் வீடியோ அனுப்பி விடுறோம்.
அது வந்து இந்த லோக்கல் பீப்புள்ஸ் என்ன பண்ணுறாங்க, நாடாக போய் அங்கே அப்படியே அசிங்கம் பண்ணி விட்டுறாங்க. லாட்ஸ் ஆஃப் பீப்புள் சொசைட்டி பீப்புள் நீங்கள் ஃபிலிம் ஸ்பாட்டாக இருந்தால் நீங்கள் என்ஜாய் பண்ணலாம். இதோ ஃபைனலாக பார்த்தீங்கன்னா வடவழி வந்து ரீச் ஆயாச்சு. மருதமலை நான் 5 கிலோமீட்டருங்க. நம்ம ஆக்ஷன் கேமராவில் வேறு பார்த்தீங்கன்னாங்க ஸ்டோரேஜ் ஃபுல்லாகி போச்சு, மெமரி ஃபுல்லாகிடுச்சுங்க. மெமரி வேறு இன்னொன்று வாங்கும். ஏற்கனவே இன்னொன்று மேட்டுப்பாளையம் போனேன், அந்த வீடியோ வேறு இன்னும் எடிட் பண்ணாமல் மெமரியிலே இருக்குது, அது டெலிட் பண்ணாமல் வச்சுட்டேன். ஐஃபோன் 32 GB தான் போட்டிருக்கேன் மெமரி, 32. இப்போ மெமரி ரேட்டெல்லாம் ஏறிடுச்சாம்மா, செம்ம ரேட் ஆமாம் வாரத்துக்கு. இது பஸ் ஸ்டாண்ட் வந்தாச்சுங்க, மருதமலை. கேட்டேன் நல்லா பண்ணுங்க, அந்த ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஃபியூச்சர் இன்ஃப்ளூயன்சராக டெவலப் ஆகுறீங்க. தேங்க்யூ. ஓகே பாய். சரி, நம்ம ப்ரோ பார்த்தீங்கன்னாங்க நம்மளுக்காக பார்த்தீங்கன்னாங்க பஸ் ஸ்டாண்ட் வந்து இறக்கி விட்ருக்காரு. இதோ மருதமலை போகிற பஸ் இது தாங்க நினைக்கிறேன். வாக் அண்ட் லிஃப்ட்டில் போகலாம் பார்த்தேன், லிஃப்ட்டு யாரும் தர மாட்டேங்கிறாங்க. மருதமலை இப்போ கிளம்பவும் இந்த இடத்துல கேட்டு பார்க்கலாம். அவங்கள்ட்ட எது பஸ்ஸு மருதமலை வேறு எந்த பஸ் வரும்? மருதமலை அந்த பக்கமா? ஓகே, மருதமலைக்கு போகிறதுக்கு பார்த்தீங்கன்னா அந்த பக்கமாம்மா. இப்போ லிஃப்ட் அடித்து போகலாமா இல்லை பஸ்ஸில் போகலாமா நான் நினைக்கிறேங்க. சரி வாங்க லிஃப்ட் அடித்தா போயிடலாம்.